இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்க போறோம். மத்திய சுவிசேஷத்துல இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு. முதல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நான் சொல்லிடுறேன். ஏசியா புத்தகத்துல 41:13 வார்த்தை வாசிக்கலாம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் வாக்கு. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? துணை நிற்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு துணை இருக்கிறார். இந்த 10 மாசம் கூட சபை திறக்கல, பரவாயில்ல. தேவ சிந்தை எதுவும் அதுதான் நிறைவேறும். கர்த்தருடைய சிந்தை எதுவும் அது நிச்சயமாய் நிறைவேறும். ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமான வாழ்க்கையில் நிறைவேறும். நிறைவேறது போனாலும் அதை பற்றி என்ன இல்லை, நிறைவேற்றுகிற நேரத்தில் என்ன பண்ணுவார்? நிறைவேற்று முடிப்பா. நாம் காத்திருக்க கத்துக்கணும், கீழ்ப்படியை கத்துக்கணும். கீழ்ப்படியில் தான் என்னத்தை கொண்டு வரும்? உயர்வை கொண்டு வரும், மகிமையை கொண்டு வரும். உயர்வையும் மகிமையையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வரும். தாழ்மை அவங்க சொல்லிட்டாருன்னா நடக்கும். எது சொல்லிட்டார்? உலகத்துல என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதெல்லாம் பெற்றார் கர்த்தர் சொல்லிட்டார். பூமி அதர்த்தங்களும் கொள்ளை நோய்களும் அது இதுவும் பூமியில வரும். ஆனா இதை கண்டு நீங்க என்ன பண்ணாங்க? பயப்படாதீங்க, நான் உங்களோட தான் இருக்கிறேன். இது ஆரம்பம் தான், முடிவில்லை. வஞ்சகர்களும் சக்காளர்களும் துன்பார்களும் இந்த பூமியில இருப்பார்கள். அவளை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. பிணம் எங்கேயோ அங்க கழுகு கொடுக்குது போல உங்க மனுஷ குமாரன் எங்க இருக்கிறாரோ அங்க நான் உங்க என்ன பண்ணுவேன்? கூட்டி சேர்த்துக் கொள்வேன். நீங்கள் எதை குறித்து பண்ணக்கூடாது, கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் இருந்து துதிங்க. மக்கா உங்க குடும்பமா பிள்ளைகள் கணவன் மனைவியா துதிங்க. அந்த காலத்துல அப்படித்தான் துதித்து இருக்காங்க. அப்பதான் சீசர்கள் காலத்துலதான் வீடுதோறும் திட்டைகளிலே வாசல்ல முத்தத்துல ஜெபம் பண்ணி அப்பப்படுதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது குறித்து நமக்கு கவலை இல்லை. தேவ சிந்தை எதுவும் அது நிச்சயமாய் பூமியில நடக்கும், நிறைவேறும். அது நாம் காத்திருப்போம். வேதவசனம் அதான் சொல்லுது, பயப்படாத. 14 சொல்றாரு பாருங்களேன். அடுத்த வருஷம் சொல்றாரு 14 யாக்கோப்பும் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே சொல்றாரு. பாத்தீங்களா? கர்த்தர் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? துணை நிற்கிறேன். அவர் துணை இருக்கிறாருங்க. இதை காட்டிலும் என்ன உங்களுக்கு ரோட்ல நமக்கு சபையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தெரியாத நடக்கும் நடக்கும். அவர் சொல்லாத ஒரு கட்டளையிட நிற்கும். நிச்சயமாய் நாம் ஆண்டவர் 2001 நிச்சயமாய் கொடுப்பார். 2021 கடந்து போனது. 21 தான் நீங்க அப்படிதான் நினைச்சுக்கணும். அல்லேலூயா. நிச்சயமா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்மளை நடப்பிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு. அடங்கி இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணோம்? ஒரு வசனம் சொல்றது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 சொல்லுது. வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கி அவருடைய பலத்த கைக்குள் என்ன பண்ணுங்க? அடங்கி இருங்க. சில நேரத்தில் அடங்கி இருக்கிற வேலை வரும்போது என்ன இப்படிதான் இருக்கணும், அடங்கி இருக்கணும். இப்ப நல்லா நம்ம உட்கார கத்துக்கிட்டோம். உட்காந்து சமைச்சு போட்டா நல்லா சாப்பிட கத்துக்கிட்டோம். சமைக்கிறவங்களுக்கும் வேலை செய்வது தான் கஷ்டம், சாப்பிடுறதுக்கு கஷ்டம் இல்லை. இப்ப எல்லாரும் நம்ம அமர்ந்து உட்கார்ந்து இருப்பத நம்ம இல்ல, பெரிய பெரிய விஐபி, பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாருமே பழகிட்டாங்க. ஒரு ஆளு தோட்ட வேலை பார்க்கிறாராம். 5 மாசமா தோட்டத்துல பூஞ்செடியில என்ன பண்ணிட்டாராம்?
உருவாக்கிட்டா. ஒரு ஆள் 30 நாள் பாஸ்டிங் இருந்தேன், 20 நாள் பாஸ்டிங் இருந்தேன், 10 நாள் பாஸ்டிங் இருந்தேன். அப்ப பாஸ்டிங் ஆண்டவர் நல்ல ஒரு உபவாச நாள் நமக்கு ஒரு 5 மாசம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல உபவாசித்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக செவிக்க விடுதல் செய்த மகிழ்ச்சியாய் ஒரு துதிக்காக நமக்கு ஒரு நல்ல வெயிட் பண்றதை கத்த நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அமர்ந்திருக்க வேண்டியதை நமக்கு ஆண்டவர் அதிகமா. என்னுடைய 25 நாட்களிலே மெட்ராஸ் வந்து இந்த 5 மாசம் தான் நான் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கேன். காலையில 8:30 மணி 9 மணிக்கு போறேன்னா நான் 10 மணிக்கு தான் வரும் பாருங்களேன். ஆனால் கர்த்தர் நமக்கு அமர்ந்திருப்புதல் எப்படி என்பதை இயற்காவே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அப்ப சொல்ற ஏற்ற காலத்தில் தேவன் நம்ம உயர்த்துவான். அது பிரசங்கம் அல்ல, அது இன்ட்ரோடக்ஷன். அல்லேலூயா. ஆனா தேவன் நமக்கு சொல்லுகிறான், தன்னை தாழ்த்துகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவன் உயர்த்தப்படுவான் என்று பைபிள் சொல்லுது. மத்திய சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை நாம் பிரசங்கம் பண்ண போகிறோம். 18 அதிகாரம் மத்திய சுவிசேஷம் 18:4. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தங்களை தாழ்த்தம். ஒரு வீட்டுக்கு போனாங்க, நல்ல பெரிய ஆளு தான், விசுவாசமான ஆளு தான். வீட்டு உள்ள காலுக்கு வச்ச பாருங்க, பாச வெளியேறுங்க, வெளியேறுங்க, சேருக்காங்க உட்காருங்க, நான் வெளியே வரேன், பிரைஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நல்லது தானே சொன்னேன். அல்லேலூயா. அப்புறம் நான் வெயிட் பண்ணேன். அவங்க மனைவி டீ கொண்டு வந்தாங்க, குடிச்சிட்டு அவரோட கொஞ்சம் பேசிட்டு வந்துட்டேன். தப்பு இல்லை, அதனால நான் அவர் மேல கோச்சிக்க முடியுமா? நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்க, அதை நாம் நமக்கு அது ஆரோக்கியமான வார்த்தை என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சொன்னது எனக்கு ஒரு ஆரோக்கியமான வார்த்தை. எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். எந்த விதமான ஒருவேளை ஏற்கனவே அவர் பலவீனப்பட்டிருந்தாலும், ஒருவேளை நாம் பலவீனப்பட்டிருந்தாலும், அது நமக்கு ஆரோக்கியமான வார்த்தை. என்னை காப்பதற்காக அந்த வார்த்தையை அவர் எனக்கு சொல்லுகிறார் என்பதை வேத வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. இயேசு ஒரு சின்ன பிள்ளையை கொடுத்து, ஒரு சின்ன குழந்தையை காட்டி, ஒரு சிறு பையனை காட்டி முன்வைத்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற எவனோ அவனே பரலோகத்தில் இருப்பான், பெரியவனா இருப்பான். அவர் தன்னை தாழ்த்துகிறவர்கள் இந்த பூமியில இருப்பாங்களா? உயர்ந்து இருப்பாங்க, பரலோகத்தில் பெரியவனா இருப்பாங்க, ஆசீர்வாதமா இருப்பாங்க. தன்னை தாழ்த்துகிறவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இப்படி சொல்றார், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தினை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மூலையிலிருந்து எந்த வார்த்தை நமக்கு வந்தாலும் அது யாரால் வருகிறது? நம்ம அதை விசுவாசிக்கிறோம், கர்த்தரால் வருகிறது. எந்த மூலையிலிருந்து எந்த வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டாலும் இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, என்னை எச்சரிக்கிறார். என் வாழ்வு ஓய்ந்திருக்கும்படி, என் கையின் பிரயாசம் உயர்ந்திருக்கும்படி, நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு இந்த வார்த்தை எனக்குரியது. கர்த்தர் என்னை சௌக்கியமா இருப்பதற்கு இந்த வார்த்தையை எனக்கு சொல்லுகிறார் என்ற வார்த்தையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு எரேமியா அல்லது எசேக்கியேல் புத்தகத்துல வார்த்தை வந்தவுடனே என்ன பண்ணனா, அதை உட்கொண்டேன், மகிழ்ச்சியாய் உட்கொண்டேன். அந்த வார்த்தை மகிழ்ச்சியா இருந்தது, நல்ல மகிழ்ச்சியோடு அது உட்கொண்டேன். அந்த வார்த்தையை நான் உட்கொண்டேன். அந்த வார்த்தையானது உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சல் எனக்கு கட்டளையிடும். எரேமியா தானே அது. எரேமியா அந்த வார்த்தை அழகாய் சொல்லுது. ஒரு வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, ஒரு சுழல் வந்தது.
அதை காட்டு அந்த வார்த்தை வந்தவுடன் என்ன பண்ணலாம்? தன்னை தாழ்த்துகிறான் பாருங்க. தன்னை தாழ்த்துகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? உயர்த்தப்படுவாங்க. அல்லேலூயா. உயர்த்தப்படுவாங்க. பிரைஸ் தி லார்ட். எவ்விதத்தில் நம்மளை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் ஒரு காலம், ஒரு நேரம் வரும், நம்ம வாழ்க்கை அப்படியே உயர்த்தி கொண்டே இருப்பார். உலகத்தில் நடக்கிற அதார்த்தமான காரியங்கள், அதற்காக நம்மளால ஜெபிக்க முடியும். எதையும் போய் நம்ம நிறுத்திட முடியுமா? எதையும் நம்ம நிறுத்த முடியுமா? வில்சன் சொல்லுங்க, நிறுத்த முடியுமா? முடியாது. நடக்கிறது நடக்கும். என்னுடைய பாயிண்ட் நான் சொல்றேன், நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும். நடக்காதது நிச்சயமாகவே நடக்காது. ஏன்னா கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். ஒன்று பேதுருல பவுல் இப்படி சொல்றார், 2ஆம் அதிகாரத்துல 8வது வார்த்தை எப்படி சொல்லுது? அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தும் இடறுகிறார்கள். அப்ப நம்ம கீழ்ப்படியில வச்சுக்கீங்க. இந்த உலகத்துக்கு என்ன இருக்குது? இடர்கள் இருக்கிறது. கீழ்ப்படியும் போது இடர்கள் வராது. முந்தினோ பிந்தினோராகவும் முந்தினோராகவும் காலம் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இது என்ன காரணம்? முந்தினோர் பிந்திடுறாங்க, பிந்தினோர் முந்திடுறாங்க. ஆதி கிறிஸ்தவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? நான் பார்க்காத கிறிஸ்தவமா, நான் பார்க்காத ஜெபமா, நான் பார்க்காத உபவாசமா, நான் பார்க்காத அர்ப்பண பண்டிகையா, நான் கொடுக்காத காணிக்கையை கொடுத்துட போற, நான் கொடுக்காத தசம்பாவமா, நான் பிரசங்காலுக்கு போட்ட சோறு, நாங்க பிரசங்கால கவனிக்காத நீங்க கவனிச்சிட போறீங்க. நேற்று வர மலிச்ச காலம், நம்மளாம் நேற்று மலிச்ச காலமா? ஆனா சாப்பிட்டா எவ்வளவு சுவையா இருக்கும். முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் எப்படி இருக்கும்? மகிமையா இருக்கும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்றார், முந்தின ஆலயத்தை விட பிந்தின ஆலயம் எப்படி இருக்குது? மகிமையா. எல்லாமே ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அது வாயிலும் நம்ம இருதயத்தில் இருக்கிறது. ஆசீர்வாதமும் மகிமையும் நம்ம இருதயத்திலே வச்சிருக்காரு. நம்ம வாயில் வச்சுக்கிறாரு. உபவாச புஸ்தகத்தில் சொல்லப்படுறது. ஆனா இந்த 8ல தெளிவா சொல்ற, என்ன சொல்றாரு? 8ல அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இடறுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். கீழ்ப்படியாமல் அதுக்காக நியமிக்கப்பட்டவர்கள், அதற்காகவே நியமிக்கப்பட்டவர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகள். சிறு மந்தையை பயப்படாதே, யாக்கோபு சிறு பூச்சியை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற 13:14 நம்ம வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? அப்ப விசுவாசமே, கீழ்ப்படிதலே நமக்கு இடத்தை கொண்டு வரும், உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ சிறு பிள்ளைய ஆண்டவர் கூப்பிட நிறுத்தி, இவனை போல நீங்கள் மாறாவிட்டால் என்னோட ராஜ்யத்தில் என்ன ஆக மாட்டீங்க. அப்ப சிறு பிள்ளைகள் போல இருக்கிறது பரலோக ராஜ்யம். சிறு பிள்ளைய ஒரு தாடில ஒரு அறையை கொடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்க பேசிங்கன்னா வாங்க, ஏன்னா அது மறந்துடும். சிறு பிள்ளைய இப்பெல்லாம் நீங்க அரைச்சி பாருங்களேன், அரைச்சிட்டு மறுபடியும் போய் தூக்குங்களேன், செல்லமா வரும். காரணம் அந்த நிமிஷத்துல அது மறந்துடும். அததான் இயேசு சொல்றார், சிறு பிள்ளைகளை போல நீங்கள் ஆகாவிட்டால் என்னோட ராஜ்யத்தில் நீங்க என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளை போல நீங்கள் ஆகலாம். சிறு பிள்ளைகளை போல என் ராஜ்யம் இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் அந்த 9 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்த ஆளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வெளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்
அவர்களே போல இல்லை. அவர்கள் நரகத்துக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறார் பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம அப்படி இல்லை. அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, நியமிக்கப்பட்ட. என்ன சொல்றாரு? எனக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம யாரும் ராஜரிக கூட்டமா? நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு கர்த்தர்? ராஜரிக கூட்டம். நீங்க நேயா சிஸ்டர், நம்மள யாருங்க? ராஜரிக கூட்டம். வேதம் சொல்லுது. சொல்றாரு, வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். நம்ம இயேசு கிறிஸ்துவின் சொந்த ஜனம். அதை இயேசு சொன்னார், உங்களை பெற்றவன் என்னை தொடுகிறான். உங்களுக்கு உருவாக்கப்பட்ட 1000 வாய்க்காதே போகும். அவர் நம்ம யாருக்கு சொந்தக்காரர்? கர்த்தருக்கு சொந்தக்காரர். நம் மீது பொல்லாங்கு வர, குற்றம் வர, கை போட கர்த்தர் விடுவாரா? விட மாட்டான். நம்ம சொந்த ஜனம். நம்ம ராஜரிகமான கூட்டமாய் வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ராஜரிகமான கூட்டத்தாய் நம்மளை மாற்றிருக்கிறார். நம்ம உள்ளத்துல எப்போதுமே நாம் ராஜரிகமான கூட்டம், ஆசாரியான கூட்டம், கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற கூட்டம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் தாவீது இப்படி சொல்றார். சங்கீதம் 119 165 இப்படி சொல்றார். 119 165 வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த சந்தோஷம் உண்டு, மிகுந்த ஆறுதல் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, மிகுந்த கிருபை நமக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தன்னை தாழ்த்துகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயர்த்தப்படுவார்கள், மேய்க்கப்படுவார்கள், கொழுத்த கன்றுகளை போல இருப்பார்கள். வேத வசனம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் இயேசு சொல்றார். லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை இவ்விதமாய் கூறுகிறது. 7:30 ஆண்டவராகிய இயேசு தான் சொல்றார், பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமே அல்லேலூயா. மறுபடியும் அதை 7:30 வாசிங்க. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தள்ளிவிட்டார்கள். யாருக்கிட்ட ஞானஸ்தானம் பெறல? யோவானால் அவர்கள் ஞானஸ்தானம் பெறல. ஏன்னா யோவான் அவர்கள் மதிக்கல. ஞானிகளும் விஞ்ஞானிகளும் அறிவாளியும் தேறினவர்களும் நியாயஸ்திரிகளும் பழைய ஏற்பாட்டு நிமித்தம் அப்படியே இருந்துட்டாங்க. இவை யாரு? இவரிடத்திலே நாம் ஞானஸ்தானம் பெற வேண்டுமா என்று கர்த்தருடைய கட்டளைகள் என்ன பண்ணாங்களா? கர்த்தருடைய ஆலோசனை என்ன பண்ணாங்களா? தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. ஆலோசனை அவங்க என்ன பண்ணாங்க? தள்ளிட்டாங்க, தள்ளி போட்டாங்க. ஏன்னா அவன் நியாயஸ்தர், அவன் நீதிமான். இவனிடத்தில் போய் நான் என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கவா என்று அது யாரை? அவனே அல்ல, கர்த்தருடைய ஆலோசனையை கர்த்தரைவர்கள் அசப்ட் பண்ணிவிட்டார்கள். தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்க என்ன பண்ணுவாரா? உயர்த்துவா. தாழ்மைப்படும் போது தேவன் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்கு 4:17 இவனமா இயேசு கூறுகிறார். 4:17 எப்படி சொல்றார்? கர்த்தர் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் நம்ம என்ன பண்ண? தங்களுக்குள்ளே, எனக்குள்ளே அவிசுவாசம், எனக்குள்ளே
கீழ்ப்படியாதபடி, அவர் வார்த்தைக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாதபடி என் சிந்தையிலும் என் செயலிலும் என் போக்கிலும் என் வருத்திலுமாய் நான் இருக்கிறதுனால நான் தேவனுக்கு உரியவனாய் என்னால் இருக்க முடியாது. காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளே எனக்குள்ளே நான் எப்படி இருக்கணுமா? வேறுண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருப்பாங்க, விசுவாசம் நிலைத்திருப்பாங்க, சபையிலே நிலைத்திருப்பாங்க, அன்பிலே நிலைத்திருப்பாங்க, பாசத்திலே நிலைத்திருப்பாங்க, ஒழுக்கத்திலே நிலைத்திருப்பாங்க, ஒற்றுமையிலே நிலைத்திருப்பாங்க, ஒரு பாட்டிலே நிலைத்திருப்பாங்க. காரணம் என்ன? என்ன இல்ல, வேறு இல்லாததுனாலே கொஞ்ச காலம் மாத்திரம் எல்லா விதத்திலும் அவங்க எப்படி இருப்பாங்க? நிலைத்திருப்பார்கள். அது தேவனுடைய அன்பு இல்ல, தேவனுடைய வார்த்தையிலே அவர்கள் அங்கீகரிக்கப்படாத இருக்கிறபடினாலே வேறு இல்லை. அல்லேலூயா. வேறு இல்லாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடறுகிறார்கள். இவர்களே கற்பாறையிலே நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அல்லேலூயா. கரங்களை கர்த்தர் அவனுக்குள்ளே அன்பு இல்லாதனால, நம்பிக்கை இல்லாதனால, தேவன் மீது அவனுக்கு அன்பு பரிவு பாசம் இல்லாதனால கொஞ்ச காலமா என்ன பண்றாங்க? கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருப்பாங்க, அப்புறம் காணாது போயிடுவாங்க. காரணம் என்ன? கிறிஸ்துவுக்குள்ளும் அவங்களுக்கு என்ன இல்லை? வேறு இல்லை. இப்ப தாய்க்கும் பிள்ளைக்கு என்ன இருக்குது? வயிற்றுக்குள்ள புள்ள இருக்குது. அந்த புள்ள தனியே இல்லை, அது யாரோட இணைக்கப்பட்டிருக்கு? அந்த தாயுடைய குரல், அவங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி போகுது? தொப்புள் வழியாய் அந்த குரல் மூலமா அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறது, காற்று போகிறது. அதனால அந்த புள்ள கர்ப்பத்துல அந்த சுருக்கு பைக்குள்ள அது மூச்சு விடுகிறது, நல்லா தேடுகிறது. மாதம் 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 அது தேடி வருகிறது. போன மாசத்துல இந்த மாதம் குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது, போன மாதம் அசையில குழந்தை இப்ப அசையுது, போன மாதம் உதைக்கல இப்ப உதைக்குது ஐயா. அந்த தாய் சொல்லுவாங்க, கவலைப்படாதம்மா, பையன் தான் பார்ப்பான், அவன் உதைச்சிதான் வெளியே வருவான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இன்னும் ஆறுதலுக்கு சொல்லுவாங்க. அப்புறம் வேறு தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள சம்பந்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்களேன். எல்லாருக்குனால வசனத்தின் நிமித்தம் வந்து பாயிண்ட் வந்துட்டாங்க. இப்படி ஒரு ஓமை கதையை சொல்லி நமக்கு வந்துடுவாங்க, வாழ்க்கைக்கு வந்துட்டார் ஆண்டவர். இருக்கிறார்கள், நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே என்ன பண்றாங்க? இடர் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கொஞ்சம் ஆழம்தான் எல்லாமே. ஆனா அன்பிலும் துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் நம்ம அப்படி இப்படி உழண்டு கிழண்டு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் ஆண்டவர் அப்புறம் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்திடுவான். கீழ்படிக்கிறது ரொம்ப முக்கியம். சவுல் கீழ்படியாதனாலதான் அவங்க பெரிய ராஜபாரமே அவனை விட்டு தூக்கி எறியப்பட்டது. கீழ்படிந்த தாவீதுக்கு தேவன் அதை கொடுத்தார் என்பது. தாவீது ரொம்ப கீழ்படிகிறவன். ஆனா தேவனிடத்திலே அன்பை பெற்றவன், தேவனிடத்திலே அதிகாரத்தை பெற்ற, தேவனிடத்திலே நன்மை பெற்றவன், தேவனிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கப்பட்டவன், என்னவா இருந்தாலும் அவரிடத்திலே சொல்லுகிறவன், தாழ விழுந்து தேவனை ஆராதிக்கிறவன், தேவனை பற்றாக அவன் கொண்டிருந்தவன். அவன் பயங்கரமான ஆளுதான். ஆனா ஆண்டவர் மீது அவனுக்கு அன்பும் பாசமும் கொல்ல பிரியமும் தேவனோடு இருந்தபடினால், தேவனோடு அவன் இணைக்கப்பட்டிருந்தபடினால் தேவன்
அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லத்தக்க அவன் தேவனிடத்தில் பேர் காரணம் என்ன? எதை காட்டுகிறது? தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் அவன் ஒப்பு கொடுத்தபடினால் தாவீதை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் என்பது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 13 வாசித்தாலையா? பயப்படாதே, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? துணை நிற்கிறேன். நான் உனக்கு துணையா இருப்பது கர்த்தர் நமக்கு எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதான் பவுல் இப்படி சொல்றார் கொரிந்தியர் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இப்படி சொல்றார். கொரிந்தியர் 2:6-7 எப்படி சொல்றார்? வாசிங்க. பிதாவாகிய தேவன் ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது. அதுல 2:6-7 அப்படி இருந்தும் வேதவசனம் இப்படி ஜனங்கள் இப்படி பூமியில வசிக்கிறாங்க. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அடித்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுகளுடைய ஞானத்தையும் அல்ல. உலக ஞானம் அல்ல, பிரபுகளின் ஞானம் அல்ல, ராஜாக்களுடைய ஞானமும் அல்ல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானமும் அல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்? உலக மனிதர்களை குறித்தா, இல்ல உலகத்தை, தமிழ்நாட்டை அல்லது இந்தியாவை அல்லது அமெரிக்காவை அல்லது ஆஸ்திரேலியாவை அல்லது இத்தாலிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மக்களை குறித்து பேசுகிறோமா? இல்லை. நம்ம தேவ ஞானத்தை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து, தேவனுடைய பணிவை குறித்து, அவர் நமக்காக தன்னை தியாகம் பண்ணின காரியத்தை குறித்து, நம்ம இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அனந்த 8 எப்படி சொல்றார்? 8 தெளிவா சொல்லுது, அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுகளில் ஒருவனும் அறியவில்லை. இப்பிரபஞ்சத்தின் பிரபு, அதிகாரிகள், ராஜாக்கள், மந்திரிகள், உலகத்து மக்கள் இவர்கள் என்ன பண்ணவில்லை? அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பதிலளிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் நாம் அறிந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் நல்லதுதான் சொன்னாரு தேவ சபையில. இப்பொழுது வேற வாக்கியம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மலையிலிருந்து கீழே தள்ளி விட பார்த்தாங்க. அப்ப நல்லதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. நல்ல வார்த்தைகளை குற்றமாய் மாற்றி விடுவார்கள். இயேசு நல்ல வார்த்தையை சொன்னாரு. இப்பொழுது இந்த வேற வாக்கியம் நிறைவேற போகிறது. சொன்னபோது நீ யாரு? நீ ஆபிரகாமா? உனக்கு வயது 50? நீ என்ன மோசேயா? ஜனங்க அப்படியே இங்க மாத்திடுறாங்க. நான் என் பிதாவால் அனுப்பப்பட்டு வந்தேன். என்னை விசுவாசிக்கிறவன் என் பிதாவை விசுவாசிக்கிறான். என்னை காண்பவன் என் பிதாவை காண்கிறான். என் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தா என் பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்த மாதிரி உங்கள் ஆபிரகாமை என்னை காண ஆசையா இருந்தால் கண்டு கழித்தான் என்று சொல்ல சொல்ல அவங்களுக்கு வேகம் வருது. என்ன பண்றாங்க? அவர் அப்படியே தந்திரமா கொண்டு போய் மலையில் மீது கீழே தள்ள பார்த்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? ரகசியமாய் விலகி அவர் கடந்து
கடந்து போனார். அந்த இடத்தை விட்டு மறைந்து கடந்து போனார். நல்ல வார்த்தைகளுக்கு இந்த பூமிக்கு இடம் இல்லை. யூத ஜனங்கள் தேவனுக்கு அற்புதத்தை நேர்த்தினராய் பார்த்த ஜனங்களே ஆண்டவருடைய வார்த்தையை பரப்பாக்குறாங்க. நீங்கள் நான் எந்த மூலை, நீங்கள் நான் எந்த மூலை. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொன்னால் சரியாதான் இருக்கும். எப்பொழுது நாம் விசுவாசிக்கிறோமோ அப்பதான் நமக்கு தேவ ஆசீர்வாதமும் தேவ பலனும் தேவ கிருபையும் நமக்கு நிரந்தரமாய் கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எழுதி வைத்திருக்கிற இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து கடந்து போக வேண்டும். அப்ப தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான். இந்த சிறு பிள்ளை போல் நீங்கள் ஆகாவிட்டால் என் ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்க முடியாது. இந்த சிறு பிள்ளை போல ராஜ்யம் இருக்கிறது என்று கர்த்தர் தன் மக்களோடு, யூத மக்களோடு, இஸ்ரவேல் மக்களோடு தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாய் ஒரு வசனம் இப்படி சொல்லுது. யூதா 12 தீர்க்க தரிசனமான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. யூதா 12 இப்படி சொல்லுது. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கலைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உயர்ந்த கனியற்று 2 தரம் செத்து வேறுற்று போன மரங்களும். இவங்க இப்படி இருப்பாங்களா? செத்து 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 பிழைப்பார்களாம். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? சொத்து 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 சொத்து. இப்படி அவங்க மனிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க. மறுபடியும் அந்த வாசிங்க தெளிவா இருக்குது பாருங்களே. 12 இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றினால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகம். தண்ணீர் மேகம் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்களேன். ஆனா அது நிக்காது, உலகத்துல நிக்காது. ஆனா தண்ணீர் உள்ள மேகம் நின்ன இடத்துல பெய்யும் பாருங்களேன். சொல்லுவாங்க அது தண்ணீர் இல்லாத மேகம், கருப்பு மேகமா, அந்த மேகத்தை நம்பாது. அது வரும், ஆனா பெய்யாது. அது வரும், நீ கவலைப்படாத. நீ அறுக்கலாம், நீ போரடிக்கலாம், உன் வேலை நீ செய். அது காலுள். அது என்ன, தண்ணீர் இல்லாத மேகம் போய்கிட்டே இருக்கும். ஆனா தண்ணீர் உள்ள மேகம் என்ன பண்ணும்? பொறுமையா அப்படியே தன்னை தற்காத்து கொண்டு தண்ணீரை சேகரித்துக் கொண்டு நின்ன இடத்துல என்ன பண்ணும்? அப்படியே அப்பா நினைக்கவே இல்லப்பா, வந்து ஒரு மேகம் பட்ட போட்ட போட்டு 1 மணி நேரம் அடிச்சு தள்ளி போயிட்டு. இதுதான் விசுவாசத்தின் மேகம். கர்த்தர் மீது நம்பிக்கையுள்ள மேகம். கர்த்தர் மீது தன் அஸ்திவாரத்தை போட்ட மனிதர்கள், கிறிஸ்துவின் மேல் போட்ட அஸ்திவாரம், கண்மலையில் போட்ட அஸ்திவாரம் ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. கர்த்தர் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அற்று போகாது. ஏற்ற நேரத்தில் தேவன் அந்த குடும்பத்துக்கு, அந்த நபருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அதுதான் ரோமர் புத்தகத்துல அழகாய் சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36 இருந்து 39 வரையும் இப்படி சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? ரோமர் 8. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹலோ, வேதவசனம் தெளிவா இருக்குதுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவன் நம்மளை விட்டு பிரிந்து போவதில்லை. நாம் தான் தேவனை விட்டு பிரிந்து போயிடணும். என்ன சொல்றது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ,
நெத்தியில ஆணி அடிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறான். முற்றிலும் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அடுத்த வசனம் சொல்றாரு, மரணம் ஆனாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஏன்னா அவருடைய அன்போடு நாம் ஒட்டி இருக்கிறோம், அவரோடு நாம் இருக்கிறோம், அவரோடு நாம் ஜீவிக்கிறோம், அவரோடு நாம் வாழ்கிறோம். எனக்கு அன்பா தேவ பிள்ளைகள், விசுவாசம் என்பது வேறு, அது உள்ளத்தில் ஆழத்தில் கிரியை செய்வது. விசுவாசம் நான் விசுவாசிப்பது உங்களுக்கு தெரியாது, நான் நேசிக்கிறது உங்களுக்கு தெரியாது. நேசம் வெளியரங்கமா இல்ல, விசுவாசம் வெளியரங்கமா இல்ல, அவனுக்குள்ளும் அவனுக்குள்ளும் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது கிரிகளினாலே அது தெரியப்படுகிறது. அந்த அன்பும் அந்த விசுவாசமும் எப்படி தெரிகிறது? கிரிகளினாலே. அது ஒரு மனுஷன் செய்கிற கிரிகளினாலே இவன் அன்பா இருக்கிறான் அல்லது இவன் விசுவாசமா இருக்கிறான் என்பதை கிரிகளினாலே அது வெளிப்படுகிறது. தவிர வேற எதினாலும் அன்பையும் விசுவாசத்தையும் யாராலையும் வெளிப்படுத்த முடியாது என்பது வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்த 39 எப்படி சொல்லுகிறவர், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிற. என்ன பிரித்துவிடும்? பிரித்திருமா? வியாதி பிரித்திருமா? அன்பு நேசம் பாசத்தை பிரித்திருமா? ஒருவேளை பிரிக்குமானா அங்கே யார் கிரியை செய்கிறான்? பிசாசானவன் கிரியை செய்கிறான். நாச மோசத்தை கொடுக்கிறவன் கிரியை செய்கிறான். அன்பில்லாத இடத்துல, வேறில்லாத இடத்துல, தேவனுடைய கிருபை இல்லாத இடத்துல பிசாசு அங்கே கிரியை செய்கிறவனா இருக்கிறான் என்பதை அவருடைய வாயினாலே, அவருடைய நடக்கையினாலே, அவருடைய பேச்சுகளினாலே இவர்கள் இப்படி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் லேசாய் அறிந்து கொள்ளலாம். யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை. அவன் கிரிகளினாலே அவனுடைய விசுவாசத்தையும் அவருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, பார்க்க முடிகிறது. கடைசியில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 இப்படி சொல்லுகிறது. இது நிமித்தம் நான் தெளிவாய் எழுந்திருக்கு கர்த்தருடைய வார்த்தை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் இல்ல, எபேசியர் 3:16 நாமசிக்க நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையை வளர்ப்பவரும் பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றாரு? அசிங்க நீங்கள் அவருடைய ஆவியினாலே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையாய் பலப்படும். எப்படி? மேலோட்டம் கிடையாது, மேலோட்டமா இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. அது எப்படி இருக்கு? உள்ளோட்டமா இருக்கிறது. உள்ளோட்டம் மேலோட்டத்துல நமக்கு தெரியுது இல்ல. ஆண்டவர் தான் சொன்னார், மனுஷன் மேலோட்டத்தை பார்க்கிறாங்க. மனுஷன் எதை பார்க்கிறான்? மேலோட்டமானது என்னது? மேலோட்டமானது என்னது? முகம். ஆனா கர்த்தர் மேலோட்டத்தை பார்க்க மாட்டான், உள்ளோட்டத்தை பார்ப்பான். இந்த இடத்துல நீருற்று இருக்கிறதா என்பதை பார்ப்பார். மேலோட்டத்தை பார்ப்பது அல்ல, மேலோட்டமான வாழ்க்கையை ஒரு நாள் தேவன் கவனிப்பது அல்ல. உள்ளான மனுஷனை அவர் பார்ப்பார், மனுஷன் முகத்தை பார்ப்பான். நானும் ஒரு நீதியத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் உண்மையான அன்பு, இதுதான் உண்மையான அரவணைப்பு, இதுதான் உண்மையான நேசம், இதுதான் உண்மையான விசுவாசம் என்பது. தாழ்த்தப்படுகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். இதுதான் வசனம் என்ன சொல்றது?
நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல வேரூன்றி நம்ம எப்படி இருக்கணும்? வேரூன்றி இருக்கணும். யாக்கோபே நீ வேரூன்றி வா, காய்த்து பூத்திடுவா. அப்ப வேரூன்றாதான் கனி நிறைய கொடுக்கும். வேறு இல்லாத மரம் எதத்தை கொடுக்காது? கனியை கொடுக்காது, காய் கொடுக்காது. எதை கொடுக்கும்? இலைகளை கொடுக்கும். இலை எதற்கு? கை, காய், கனி, பூ இதுதானே. அப்ப வேறு இல்லை என்றால் கனி கொடுக்க வாய்ப்பில்லை. தேவனுடைய அன்பு தேவனுக்குள்ள வேறு, அவருக்குள்ளே நாம் இராவிட்டால் வெளி தோற்றம் ஒன்றுக்கும் உதவாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இங்க வேதவசனம் சொல்லுது, அன்பிலே வேறொன்றை நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து. அதுதான் நான் வர்ஷிப்ல ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை வெளிப்படுத்தினா. வர்ஷிப் பண்ணும்போது இந்த வார்த்தை எனக்கு வருகிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அன்பிலே அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கத்தாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவராகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐசுத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனாகிய கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், தன்னை உயர்த்துகிறவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். இயேசுடைய பிரசங்கம் தானே. யோவான் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே பிரசங்கம், புதிய ஏற்பாட்டில் பிரசங்கம். ஆண்டவர் ஒரு தலைப்பை கொடுத்தார். எனக்கு இது புதிய காலம் தானே, இது இயேசுவின் கிருபையின் காலம். அப்ப கிருபையின் காலத்து அதிகமா எதெல்லாம் பிரசங்கம் பண்ணோம் ஐயா? புதிய ஏற்பாடுல நம்ம பிரசங்கம் பண்ணோம். அப்பதான் நம்ம ஆண்டவர் நம்மளை இன்னும் உலகத்துல நிறைய நடக்க போகுது. 21 என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. 22, 3, 4, 5, 6 சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 20, 30, 40, 50க்குள்ள கடல் நீருக்கு வந்துருமா? இப்போ வித்துட்டு போயிடலாம். கடல் நீருக்கு வந்துடும். அல்லேலூயா. எஸ்தர், ரூத் இவங்க சொல்றாங்க, நாங்க ரொம்ப தூரத்துல இருக்கிறோம், எங்க வீடுலாம் தூரத்துல இருக்குது. ஏன்னா கொஞ்ச காலத்துல விஞ்ஞானம் சொல்லுதுங்களா என்ன வந்துருமா? குமார் ஐயா தண்ணி கடல் வந்துருமா? தாம்பரம் வரை கடல் வந்துருமா? அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எபினேசர் ஐயர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம ஏன் கலங்க வேண்டும்? ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். ரோமர் 8:35. ரோமர் புஸ்தகம் 8:35 நாம் வாசித்து, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் பிரைஸ் தி லார்ட். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த கொரோனாவில் மரிச்சு போயிட்டாங்க. எத்தனையோ விசுவாசி மரிச்சிருக்காங்க தெரியுங்களா? நீசல சொல்றாங்க. நேற்று ஒரு பிரசங்கர் காரக்குடியில இருந்து ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ணாரு. பெரிய பெரிய பிரசங்கெல்லாம் மரிச்சிருக்காங்க. சுவாசமுள்ள பிரசங்கெல்லாம் இந்த கொரோனாவில் கொண்டு மரிச்சிருக்காங்க. சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. தெரியலீங்க, எல்லாமே யாருடைய சித்தமா இருக்குது? தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவனுடைய சித்தத்தை அறிந்தவன் யார்? ஒருவனும் இல்லை. நம்ம ஏதோ ஒரு பூமியில ஓடிக்கொண்டு பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய சித்தத்தை அறிந்தவன் யார்? ஒருவனும் இல்லையே. அதுதான் இந்த பவுல் அழகா எழுதுறாரு. 35 எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உன் நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்பட்டும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும்
நேரிட்டாலும் அவரை இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? நேரிடும். எந்த நேரத்தில் யாருக்கும் நேரிடலாம். ஆனால் யாரை குறித்து நாம் கோச்சிக்க கூடாது, மனம் வருந்த கூடாது, அவளுக்கு ஜெபிக்க. ஏன்னா மனிதனுக்கு எப்பொழுது எது நேரிடும் என்று நமக்கு தெரியாது. துதி சங்கர்னு ஒருத்தர் இருந்தா, ஒரு காலத்துல துதி சங்கர்னா ஒவ்வொரு இருக்கும். ஒரு கூட்டம் போட்டாருன்னா அப்படியே வருவாங்க 50,000 பேர். அவரு ஒரு பிரசங்கிப்பு போயிட்டு இருக்கிற வேளத்துல அவரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். தேவ சித்தம். நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான் தீங்கு நாளுக்கு முன்னே, அதை ஒருவரும் அறியான். ஏதாவது யார் எப்பொழுது சொல்ல முடியாது, சொல்ல முடியும். பெரிய பெரிய பிரசங்க ஐயா திறங்கரைய ஒரு தீர்க்கதரிசி ஐயா ஜோசப், பக்கா தீர்க்கதரிசி ஜோசப் சொன்னார், சென்னையில 3 பிரசங்கியாளர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொன்னார். தீர்க்கதரிசமாய் ஒரு ஓபன் மீட்டிங்ல பேசினார். முதல்ல அவர் எடுக்கப்பட்டார், 2வது ஜீவானந்தன் எடுக்கப்பட்டார், 3வது தினகரன் எடுக்கப்பட்டார். தீர்க்க தரிசனம் சொன்னவரே நாங்க. அப்ப 3 பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று கர்த்தர் ஜோசப் மூலமா பேசினார். பெரிய தீர்க்கதரிசி அவர், நல்ல தீர்க்கதரிசி, நல்ல கனமா இருப்பார். முதல்ல அவர் எடுக்கப்பட்டார், ஜீவானந்தம் செகண்ட், தேர்டு வந்து ஐயா சொல்ல முடியாதுங்க. தேவனுடைய கிருபை சித்தம் என்னதென்று நம்மளால் அறிய முடியும். ஆனாலும் எந்த விஷயத்தில் எப்படி கர்த்தரை விட்டு பிரிப்பவர்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார், நம்மளை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நட்பு ஒரு நாளும் குறைந்து போகாது. அது நீண்டு, அது நிமிர்ந்து, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பத்தக்கதாக, மேடுகள் எல்லாம் தகர்க்கத்தக்கதாக ஏந்திரத்தை போல இருக்குங்க. அதான் இயேசு சொன்னாரு, நான் உங்களை ஊழியக்காரர் சொல்வதில்லை, உங்களை நான் எப்படி சொல்றேன், சிநேகிதர்கள் தான் சகல நட்பும். சிநேகிதனா இருக்கிறீர்கள், நீங்கள் என் ஊழியக்காரர்கள் அல்ல, சிநேகிதர். அதான் தேவனுக்கு நமக்கும் உள்ள நட்பு, இனிமை, உறவு, நெருக்கம், அவரோடு இணைந்திருப்பது. தேவன் நமக்கு நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த ஏசியாவில் நம்ம வாசித்தோம் 41:13 ஆண்டவர் அழகாய் பேசினார். நமக்கு இந்த 3வது வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் பேசினார். நான் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எல்லாதான் வந்தாலும் போனாலும் ஒண்ணு அணுகாதுங்க. ஒரு வார்த்தை மாத்திரம் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல விருப்பப்படுகிற இந்த சூழ்நிலையில, யாத்திராக புஸ்தகம் 15 26 வசனம் தெளிவாய் திட்டமாய் நமக்கு எழுதியிருக்கிற இந்த வார்த்தை. ஆனாலும் நாம் ஜாக்கிரதையாக நம்ம நடைகளையும், நம்ம போக்கையும், வருத்தையும், நம் பிரயாணங்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிடுகிறார், ஆனால் பாதுகாப்பது அவர். நாம் நம்மளை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன சொல்றார் 26 வசனம், தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை நீங்களும் நானும் கவனமாய் கேட்கும் போது பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, இல்ல 15:26 ஓகே வாசிங்க. செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களுக்கு யாவையும் கை கொண்டான். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின விஞ்ஞானிகளில் ஒன்றையும் உனக்கும் வரப்பண்ணேன். நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்போம், இறைவன் மீது நம்பிக்கை வைப்போம், இயேசு மீது நம்பிக்கை வைப்போம், பிதாவாகிய தேவன் மீது நம்பிக்கை வைப்போம். நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிற தேற்றவாளன் மீது நம்பிக்கை வைப்போம். நம்மிடத்துல ஒன்றும் இல்லை, நம்மிடத்துல குறை இருக்கிறதோ, குற்றம் இருக்கிறதோ, பாவம் இருக்கிறதோ, கரை இருக்கிறதோ, திரை இருக்கிறதோ, சுத்தம் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. நம்மளை நடத்துகிற பரிசுத்த தேற்றவாளன், அவருக்கு தான் நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களும் குறைகளும்
நமக்கு தெரியாது. நம்மளை கிறிஸ்துவின் பாதத்தை அர்ப்பணித்து விட்டு நாம் இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருப்போம். எல்லாம் அவர் செயல், எல்லாம் கர்த்தருடைய வேலையா இருக்கிறது. இதுதான் தேவனாகிய கர்த்தர் சொன்னார். வாழ்க்கை என்பது ஓடம், அது ஒன்று உனக்கு குறைபடாது. எல்லாம் உனக்கு நேரிட்டாலும் சொன்னாரு, நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாரும் கிடையாது. அப்ப அவர் நமக்கு என்ன பண்றாரு? துணை நிற்கிறேன், எழுந்திருப்போம். நமக்கு துணை நிற்கிற சகோதரனே சகோதரி, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். துணை நிற்கிற கிறிஸ்து. அப்ப நமக்கு துணை நிற்கிறான். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 3வது வாரத்தில் கூட இந்த நாமத்தை மனமகிழ்ச்சியோடு உமது இல்லத்திலே, இந்த ஜெப கூடாரத்திலே, உமது வீட்டிலே நாங்கள் சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூற இந்த வாக்குத்தத்தத்தின் ஆண்டவரே ஏசாயா 41:13 படி 14 படி எங்களை நடத்தி சிறு கூட்டமே சிறுமந்தை பயப்படாது. கொஞ்ச நேரம் தான் எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை நான் கட்டளை கொடுவேன். நீங்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்து எங்கள் கூட இருந்து தன்னை தாழ்த்தவன் உயர்த்த விடுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்த விடுவான். ஒரு சிறு பிள்ளையை எங்கள் மத்தியிலே நிறுத்தி அந்த சிறு பிள்ளையை கரநீட்டி கொடுத்து வார்த்தைகளின்படி நாங்கள் தேர்க்கப்பட்டிருக்கிறோம். அந்தவரே நாங்கள் கொல்லப்பட்டாலும் அழிக்கப்பட்டாலும் அந்தவரை எப்படி நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்ற அன்பே பிரதானம். அந்தவரே எவ்விதத்தில் அன்பு, அந்தவரே சகலத்தையும் கூட்டி சேர்க்கிறது அன்பு, அன்பே பிரதானம். இந்த உலக மக்கள் நீங்க இயேசுவை அந்தவரை விரும்புகிற காரணம் என்ன? இயேசுவிடத்தில் அன்பு, இயேசுவிடத்தில் பொறுமை, இயேசுவிடத்தில் அன்பு 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 அன்பு. அவரிடத்தில் அன்பு அதிகமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அநேகர் இயேசுவிடத்தில் வந்து தன்னுடைய சீஷியாய் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். காரணம் என்ன? அன்பு. அன்பே அந்தவரே கற்பனையில முதல் கற்பனையா இருக்கிறது. அன்பே முதல் கற்பனை. உங்களிடத்தில் அன்பு இராவிட்டால் இந்த உலகமே அவனுக்கு ஒன்றுமில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து இன்னைக்கு பார்க்க ஆண்டவர் செய்தி அநேக பிள்ளைகள் ஒரு சுகித்து சுகமா இருக்கும்படி சொல்லிங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள், விசுவாசி மக்கள், குழந்தைகள், வாலிபர்கள் ஆண்டவரே, ஆனாலும் காக்கப்பட்டவர்கள் தேவனுடைய கிருபை, நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய கிருபை. ஒரு நாளும் ஆண்டவரே உங்கள் சண்டைகள் நிழலில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் தேசத்தில் இப்படியாப்பட்ட காரியம் அகற்றப்படட்டும். ஆண்டவரே அகற்றப்படுத்தும். ஜனங்களை வருத்திக் கொண்டிருக்கிறேன், வேதனைக்குள்ளாய் ஆண்டவரே வாங்கிக் கொண்டிருக்கிறேன், பயப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எல்லா கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். கொள்ளை நோய்கள் எல்லாம் வெளியேறட்டும். ஆண்டவரே ஜனங்க எப்பொழுதும் ஆண்டவரே எங்கும் சிந்தி தெரிகிறவர்களாய் காண ஜெபிக்கிறேன். வேதவசனம் அதான் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கும் சிந்தி திரிவார்கள் என்று. அந்த வார்த்தையை நிலைநாட்டும். எல்லாம் தீய கொள்ளை நோய்கள் எல்லாம் எரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சுத்தரிக்கப்படுவதா. ஆசீர்வதி பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், கிருபையால் கொடி மறைத்துக் கொள்ளும். சகோதரர்களுக்காய் சகோதரிகளுக்காய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். நாமத்திற்கு அமைக்க மாட்டார்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். ஆண்டவரே நீர் பெரியவர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்தேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.